சமைத்தறிஞ்சு வேடிக்கை செய்வன் கோமாளி சீக்கிரத்தை சடை முகத்தை வேலைகிறவன் கோமாளி பேசி மாணவன் ஏமாளி யாரு பேசுறது? நீங்க யாரு பேசுறது? நான் மதுரையில இருந்து சின்னராஜா பேசுறேன். நான் நம்ம காரியாபுரத்துல இருந்து செந்தில்புரியன் பேசுறேன். சரி, எங்க இருந்து பேசுறீங்க? மதுரை கக்கூசில இருந்து பேசுறேன். எப்படி போகுது? ஒரு வாரமா திரியாவும் என் முட்டை 2 வாழைப்பழத்தை தின்னு. என்ன காரணம்? வெயில் காலம், எதை சாப்பிட்டாலும் சேர மாட்டேது. நீங்களாச்சும் ஒரு நாளைக்கு நாடகத்தை பார்த்துட்டு வீட்டுல போய் படுத்துடுறீங்க. நாங்க சிவன் ராத்திரில இருந்து நாடகம் ஆடிட்டு இருக்கோம். புரட்டாசி வரைக்கும் நாடகம் புக் ஆயிடுச்சு. அடுத்த வருஷத்துக்கு நாடகம் புக் ஆயிடுச்சு. இல்ல நாடகம் வருமானம் இருந்து என்ன பிரயோஜனம்? நாடகக்காரங்க ஆடி என்னத்தையா கண்டா காலை சம்பளம் 5000 1000 வாங்கிட்டு போறான். 2வது பிரச்சனை, எங்க வயிறு எங்க உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? வண்டியில வரோம் 3.5 மணி நேரம், காலை 3.5 மணி நேரம் போகணும். அப்ப என்ன ஆகும்? வீட்லயும் சோறு சாப்பிட முடியல. வீட்டுல போனா திடீர்னு கோழிக்கறியை வச்சிருக்காங்க. இங்க வந்து சாப்பிட்டு டப்பா தூக்கிட்டு பின்னாடி ஓடுறதா? ஆமா, அதான் உண்மையான விஷயம். அப்புறம் லட்சுமணா நாடகம், ஆமா ஆமா போவோம், மசையை கூட்டு போவோம். லட்சுமணா நாடகம் ஆரம்பிச்சாச்சு. எல்லாம் அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. சொல்லுங்க, இதுக்கான எந்திரிச்சு போக சொல்றீங்களா? நீங்க தாங்க சொல்றீங்க. குப்புற படுக்க சொல்றீங்களா? ஏன் படுக்க சொல்றீங்க? உட்கார்ந்துருக்காங்க, மரியாதையா சொல்லணும். எப்படி? ஏன்னா விடுதலை பட்டிங்கிறது நாகரிகமான கிராமம். சரிங்க. நம்ம கிராமம் மாதிரி கிராமத்தை பார்க்க முடியாது. நாடகத்தை ரசிக்கக்கூடிய கிராமம், நாடக கலைஞர்களுக்கு மரியாதை கொடுக்கிற கிராமம், நாடகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கிராமம். சில ஊர்ல பொச்சக்கயிறு கொச்சக்கருங்க. ஆமா, கொச்சக்கரை இருப்பாங்க. இங்க ஆண்கள் அங்கிட்டு பொங்கல், என்ன பொங்கல், அங்கிட்டு புளியாதரா, அங்கிட்டு வடை, அங்கிட்டு இட்லி. என்ன மாதிரியாரு எப்படி சொல்லிட்டீங்க? நான் வேடச்சந்திரல ஹோட்டல்ல வச்சிருக்கேன். அப்படிதானே தெரியுது. ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையும் தனித்தனியா உட்கார வச்சிருப்பாங்க. சரிங்க. நம்ம கிராமம் ஒரு கட்டுப்பாடான கிராமம். என்ன மாமா கட்டுப்பாடு? குடும்ப கட்டுப்பாடு. யாருக்கு? நம்ம செல்வராஜ் மாப்பிளைக்கு மன கட்டுப்பாடு. அதனாலதான் ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையும் ஒண்ணு உட்கார வச்சிருக்காங்க. சரி, எதனால உண்டு நம்பிக்கைனால. இதுக்காண்டி பபுன்காரன் சொல்லிட்டானு நம்பி 1 மணிக்கு மேல கை ஐட்டத்துல வச்சிடக்கூடாது. எதுக்குள்ள கொமட்டிக்கால அப்படி சொல்லுங்க. பச்சைகள் வம்பள மாட்டி விட்டுற கூடாது. ஏன்னா உழைக்கிறப்ப நாங்க, காசு கொடுத்த மகராஜ் நீங்க. அப்ப உங்களோட மரியாதையை சொல்லணும். ஆண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல பெண்களும், பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல ஆண்களும். மறுபடியும் முதல்ல சொல்லுங்க. பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல ஆண்களும், ஆண்களுக்காக மறுபடியும் முதல்ல சொல்லுங்க. ஆண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல அவங்க எப்படியோ கொண்டு போற அவனுக்கு தேவையா? அது சரி. அவங்க ஒருத்தா சோக்குறாங்க, ஓரமா உட்கறாங்க, நிமிந்து உட்கறாங்க, குப்புற உட்கறாங்க, பப்பரப்பாடு கூட உட்கறாங்க. நம்மளுக்கு நாடகம் முடிகிற முடிக்க அமைதியா இருக்கணும். எந்த சண்டை சச்சரவு கூடாது. முன்னாடி உட்காந்துக்கிட்டு சத்தம் போடக்கூடாது. சத்தப்பட்ட மைக்கு வெளியே எடுக்கும். அப்புறம் நாங்க பேசுற பேச்சுல கெடுக்கும். அப்புறம் காலையில வந்துகிட்டு பப்பு நல்லாவே பாடல, டான்ஸ் சிவகாமி நல்லா ஆட்டல, மாவா ஆட்டல, கைய காட்டல குறை சொல்லுவாங்க. நீங்க சிரிச்ச முகத்தோட நாடகம் பார்த்தா நாடகம் நல்லா இருக்கும். இதை விட்டுட்டு சில ஊர்ல பார்த்தா சண்டைக்காரனை பார்த்த மாதிரி இருந்தா லைட் அடி வாங்கியிருக்கேன். ஆமா, நிறைய அடி வாங்கியிருக்கேன். அதனால அமைதி காத்து நாடகத்தை பார்க்கணும். ஏன்னா எல்லா கிராமத்துக்கும் சரியா சரி நாங்க 10 மணிக்கு நாடகம் ஆரம்பிச்சிருவோம். நம்ம விடுதலைப்பட்டி கிராமம் முக்கியமான ஊருங்கிறனால 9 மணிக்கு அங்க ஒரு அறுவடை எடுத்துட்டு வர்றாரு. எதுக்கு மாமா லேட்டா வந்துட்டு 9 மணிக்கு 9 மணிக்கு சாப்பிட்டோம். சரி, ஏன்னா அதனால வந்து நல்ல நடிகர்கள் வந்திருக்காங்க. அமைதி காத்து நாடகத்தை பார்க்கணும். அதனால பாட்டு மருந்தும் பண்பு நாடகம் நாட்டுக்கு நல்ல பணத்தை சொல்லியிருக்கார்கள். கல்வியிலே சிறந்த எனதிருமை கணவான்களுக்கும், கற்றறிந்த பெரியவர்களுக்கும், எனதிருமை தாய்மார்களுக்கும், வருங்கால வாலிபர்களுக்கும், எதிர்கால இளைஞர்களுக்கும் நாட்டு பணி பொண்ணாக ஆக்க துடிக்கின்ற பெருங்குடி மக்களுக்கு ஏற்கனவே பூதி ஆகிட்டு. ஆமா ஆமா, உயர்வு. சரி சரி சரி. விவசாய பேரு மக்களுக்கும், அள்ளும் பகலும் அயராது பாடுபட்டு பாட்டாளி வருகிறதுக்கும், நாடகத்துக்கான வந்த கல நண்பர்களுக்கும், நண்பர்களுக்கும், நாடகத்தை வந்தவர்களுக்கும், நாடகத்தை வராதவர்களுக்கும், வயதுக்கு வந்தவர்களுக்கும், வயதுக்கு வரப்போக காத்துக்கிட்டு இருப்பவர்களுக்கும், கல்யாணமானவர்களுக்கும், கல்யாணம் துடித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும், பிள்ளை பெற்றவர்களுக்கும்,
அப்படின்னா மாமா ஆக்ஷன். அது சரி. நாடகத்தை வந்தவர்களுக்கு நாடகத்தை வந்து சில முக்கியமான வேலைகளை பார்த்து கொண்டிருப்பார்கள். முக்கியமான வேலை என்ன மாமா? மாப்பிள்ள வந்தவங்களுக்கு பல வேலை இருக்கு. சரிங்க. சில பேர் நாடகம் பார்க்க வருவாங்க. எப்படி? சில பேர் நாடகம் பார்க்க. சரிங்க. சில பேர் ஊருக்குள்ள சொந்தக்காரங்களை பார்த்துட்டு வருவாங்க. சரிங்க. சில பேர் வந்து வீர மாத்தியம்மன் சாமியை கும்பிடுன்னு வருவாங்க. சில பேர் வந்து அத்தை மகளை பார்க்கணும், மாமி மகளை பார்க்கணும் வருவாங்க. ஆமா ஆமா. சில பேர் வந்து பிடிப்பாங்க. எதங்க? பிடி சிரட்டு. சரி. வேற வச்சுக்கிட்டு அனுப்பாங்க. எதங்க? அங்க. சரி. சில பேர் திருப்பிக்கிட்டு வைப்பாங்க. எதங்க? ஒரு சிரட்டு பத்த வைப்பாங்கயா. ஆனா கொஞ்சம் விவரமான ஆளுங்க ஓட ஆரம்பிச்சிருவாங்க. என்ன போடுவாங்க? வெத்தலை போடுவாங்க, பொடி போடுவாங்க, புயல போடுவாங்க. சில பேர் கூட்டத்துல குசு போடுவாங்க. கூட்டத்துல கொலவனா கூட சொல்லிடுவாங்க, குசு போற விஷயம் மட்டும் சொல்ல மாட்டாங்க. எப்படி மாமா? ஏன்? மான பிரச்சனை. ஆத்தாடி. யாரு பார்க்க நேரம் பார்த்துருந்தா ஏய் முட்டைகோசை சாப்பிட்டது பின்னாடி புரு புருன்னு தெரிக்குது. கூட்டத்துல முனியாண்டி கடை, சுப்பிரமணிய கடை, அம்மன கடை நினைக்க. அதனால உங்களுக்கு என்ன சொல்றேன்னா 4:30 எப்படி சொல்ல தெரியுமா? ஆசை 100 வகை பால், 100 சுவை பால். ஆசை 100 வகை பால், 100 சுவை பால். போது போது பண்ண போது சேர்த்து வரவா. தினமாடி பாடலாம், பலசோடு சேரலாம். மனப்போ கொண்டாடலாம், மனப்போ கொண்டாடலாம். ஆசை 100 வகை பால், 100 சுவை பால். போது போது பண்ண போது சேர்த்து வரவா. போது போது மன போது சென்று வரவா. வகை பால், 100 சுவை வா. போது போது பண்ண போது சென்று வரவா. தினமாடி பாடலாம், பலசோடி சேரலாம். மனப்போ கொண்டாடலாம், மனப்போ கொண்டாடலாம். ஆசை 100 வகை பால், 100 சுவை வா. போது போது பண்ண போது சென்று வரவா. கரூர் பக்கம் நாடகம் நல்லா ரசிக்கக்கூடிய கிராமம். ஒரு பவனோ, பெட்டிக்காரோ, டான்ஸரோ, வள்ளியோ, நாரதரோ, ராஜபாட்டோ நல்லா ஆடினாலும் நல்லா பேசினாலும் புராணங்கள் பேசினாலும் கை தட்டி ரசிங்க. 50 பேர் குடும்பாடு பாடு பண்ண மாதிரி கையத்துக்கு இதுக்குள்ள வச்சுட்டு உட்காரக்கூடாது. எனக்கு சுத்தமா பிடிக்காது. ரசிகர் தான் முகம் பார்க்கும் கண்ணாடி. உங்களை வச்சுதான் நாங்க, எங்களை வச்சு நீங்க கிடையாது. நீங்க ஆரவாரம் பண்ணீங்கன்னா நாடகம் நல்லா இருக்கும். எனக்கெல்லாம் கம்முன்னு உட்காந்துருந்தீங்க. நாடகத்தை ஓப்பி அடிச்சு 2 மணிக்கு முடிச்சு 3 மணிக்கு மாதிரி ஓடி போயிடும் அப்படின்னு. ஆமா ஆமா, வந்திருக்க நடிகர் அருமையான நடிகர் வந்திருக்காங்க. ஏன்னா காலங்கள் மாறிக்கிட்டு இருக்கு. இப்ப நாடகம் பார்க்கணும்னா நம்ம திண்டுக்கல் வட்டார, கரூர் வட்டாரம் தான் நாடகத்தை கவனிக்கிறது. மதுரையில உசிலம்பட்டி பக்கம் நாடகத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க.
நாங்க நாடகம் நடத்தி அவங்க தண்ணியை போட்டு சண்டை போட்டு தெரிவாங்க. ஆனா நம்ம ஏரியா அப்படி கிடையாது. வேடசந்தூர்ல இருந்து நாடக கலைஞர்கள் வராத இடமே கிடையாது. திண்டுக்கல்ல இருந்து எடுத்துக்கிட்டா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனை நிகழ்ச்சி நடத்துறாங்க. ஆடல் பாடல் நடத்துறாங்க, கச்சேரி நடத்துறாங்க, தப்பாட்டம் நடத்துறாங்க, ஜெண்டா மேளம் நடத்துறாங்க. நான் சொன்ன நிகழ்ச்சியில 3 மணி நேரம் தான். இந்த நாடகம் ஒன்று மட்டும்தான் 8 மணி நேரம் நடக்கும். என்ன காரணம் தெரியுமா? எந்த கலை அழித்தாலும் நாடக கலையை அழிக்க முடியாது. அதான் 100க்கு 100 உண்மை. என்ன காரணம்? நாடகத்துல நாங்களே பாடணும், நாங்களே பேசணும், நாங்களே சிரிக்க வைக்கணும், நாங்களே சிந்திக்க வைக்கணும். இந்த நாடகத்துல கஷ்டம் இருக்கு தெரியுமா? ரொம்ப பக்கமேல இசைக்கலைஞர்கள் தான். ஏன்னா நான் பக்கமேலத்துல இருந்து வந்தவங்க தான் நீங்க பவன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். 10 மணிக்கு உட்காந்தாங்கன்னா விடியவே 6 மணி வரைக்கும் உட்காந்து வாச்சிக்கிட்டு இருக்கணும். ஏன்னா பெட்டிக்காரர் தான் நாடகத்துக்கு தகப்பனே யாருன்னா பெட்டிக்காரர் தான். அதான் 100க்கு 100 உண்மை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க நல்லா சிரிச்சு ஏமா நாடக மேடை எப்படி இருக்கு, நீ என்னமா அங்கிட்டு திரும்பி உட்காந்துருக்கீங்க? நிறைய ஊர்ல பார்த்திருக்கேன். பெண்கள் மட்டும் இந்த மேடையில் பார்த்து இங்கிட்டு பார்த்து இங்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்படி ஏன் இப்படி உட்காருங்கன்னு தெரியல. ஆமா, 100 நாள் வேலை முடிச்சுட்டு வந்தீங்களா? அது மாதிரி இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். ஏன்னா நான் அந்த கோமாளி வேஷம் போடுறாரு, அந்த கதைலாம் சொல்லி எனக்கு பழக்கம் கிடையாது. தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க நாட்டுல என்ன பிரச்சனை, என்ன நிலவரம், அதை மட்டும் தான் பேசுவேன். தம்பிகளா, டேய் 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 கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆமா, என்னன்னா எனக்கு இந்த தாய்மார்களை பார்த்து அங்க பாருங்க சிரிச்ச முகத்தோட உட்காந்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல போறேன்னா, தாய்மார்கள் கவனமா கேளுங்க. உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல போறேன். நான் சொன்ன விஷயம் நல்ல விஷயம்னா நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கை கண்டிப்பா தட்டணும். என்ன காரணம்னா இந்த செல்போன் வந்திருக்குல்ல, அந்த காலத்துல என்ன வந்துச்சு? தந்திக்கு அப்புறம் என்ன வந்துச்சு? தண்டி. அப்புறம் என்ன வந்துச்சு? இந்த நோக்கியா செல்லு பட்டன் செல்லு இத்தனோண்டு வந்துச்சு. இன்னைக்கு என்ன வந்துருச்சு? ரெட்மி, ரியல்மி, சாம்சங், ஓப்போ. இந்த செல்லு வச்சுக்கான தப்படியாது. செல்ல நல்லா பாருங்க, நல்ல யூடியூப் பாருங்க, நல்ல பேஸ்புக் பாருங்க, நல்ல சாமி பாட்டு கேளுங்க. ஆனா ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணாதீங்க. தாய்மார்கிட்ட சொல்றேன், உங்க குழந்தைகள்கிட்ட மட்டும் செல்ல கொடுக்காதீங்க. என்ன காரணம் தெரியுமா? மதுரை நேத்து என்ன நடந்துச்சு தெரியுமா? அப்பப்ப பேஸ்புக்க பாருங்கயா. மதுரை நேத்து சாயந்தரம் ஒரு 6 வயசு ஆம்பளை பையன் குழந்தை, பச்சை மண்ணு குழந்தைக்கு செல்ல பத்தி என்ன தெரியும்? நல்ல பிரைட்னஸ் ஏத்தி முன்னாடி கண்ணுக்கிட்டே ஒரு 3 மணி நேரம் பார்த்து கண்ணில் தண்ணி ஒழுகி இன்னைக்கு மூளை வளர்ச்சி கம்மியாகி மதுரை பெரியாஸ்பத்திரியில் சேர்த்திருக்காங்க. எதனால? செல்லுனால. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் இந்த பயலுக்கு விளையாண்டாங்க தெரியுமா? ஃப்ரீ ஃபயர் கேம்னு ஒரு கேம். இந்த கேம் விளையாண்டு ஏற்கனவே 6 பேரும் இறந்து போயிட்டாங்க. அந்த கேம் விளையாடும் மூஞ்சியை பார்த்திருக்கீங்களா? இந்த உயிர் போற மாதிரி விளையாண்டாங்க, உயிரும் போயிருச்சு. எதனால? இந்த செல்லுனால. அதே மாதிரி நேற்று சாயந்தரம் 5 மணிக்கு மதுரையில ஒரு 12 வயசு ஒரு பொம்பளை புள்ள சார்ஜரை போட்டுக்கிட்டே செல்ல பேசி அந்த சார்ஜர் ஹீட் ஆகி அந்த செல்லு வெடிச்சு அந்த புள்ள காது வெடிச்சு ஜிஹெச்ல சேர்த்திருக்காங்க. எதனால? இந்த செல்லினாலதான். அதனால இந்த விடுதலைப்பட்டி கிராமத்துல சொல்றேன், தாய்மார்கள் காலில் விழுகாத குறையா இந்த செல்லுகளை உங்க குழந்தைகள்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்க குழந்தை உயிருக்கு கெடி வைக்கிற முதல் எதிரி நீங்க தான். இதை நான் எல்லா கிராமத்திலையும் சொல்றது, நம்ம விடுதலைப்பட்டி கிராமத்திலையும் சொல்றேன். நன்றி நன்றிங்கிறத. வணக்கம் வணக்கம் வணக்கம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாய்மார்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டேன். அடுத்து இளைஞர்களுக்கும் பெரியவங்களுக்கு ஒன்று சொல்றேன். இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. 100க்கு 100 பொய். இன்னைக்கு தமிழ்நாட்டில் யார் இருக்கு தெரியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் வட மாநிலத்துக்காரங்க தான் இருக்காங்க. 100க்கு 100 உண்மை. சத்தியமா சொல்றேன், இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பாருங்க, இந்த நாட்டுல தமிழ்நாட்டுக்காரர் எவனுமே உள்ள இருக்க மாட்டாங்க, வட மாநிலத்துக்காரங்க மட்டும் தான் உள்ள இருக்க போறாங்க. இது 100க்கு 100 உண்மை. பழைய வெடி நம்ம சட்டை ஓட்டு வரதே போதும். ஆமா, மதுரையில போய் பாருங்க, ஹோட்டல்ல பார்த்தா அவங்க தான் இருக்காங்க, சினிமா தியேட்டர்ல பார்த்தா அவங்க தான் இருக்காங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன நினைச்சு தெரியுமா? ஒரு வட மாநிலத்துக்காரன் ஒரு 7 வயசு ஒரு பொம்பளை பிள்ளைய மாற்றிக்கன்னு வாங்க சொல்லிட்டு ஆள் நேரம் பார்த்து அந்த பிள்ளை ஒண்ணும் இல்லாம கெடுத்து நாசமாக்கிட்டேன். தமிழ்நாட்டுக்காரன் என்ன தப்பு பண்ணுவான்? நம்ம தமிழ்நாட்டுக்கார தண்ணி அடிப்போம், கோயில கூட போடுவோம், சண்டை போடுவோம். ஆனா சின்ன பிள்ளைல நம்ம தொடவே மாட்டோம். ஆனா வட மாநிலத்துக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த பானிபூரி வைக்கிற மாதிரி வர்றாங்க, போர்வை வைக்கிற மாதிரி வர்றாங்க, சின்ன பிள்ளைல தான் கெடுக்கிறாங்க, ஒண்ணும் நம்ம நாசமா ஆக்குறாங்க. இது என்னத்தை கண்டாங்க தெரியல. சீக்கிரம் ஆமா, தயவுசெய்து வட மாநிலத்துக்காரங்க எங்கிட்ட கண்ணில் பட்டாங்கன்னா விரட்டி விட்டுருக்க. நேத்து கூட இன்னைக்கு வந்திருக்கு டான்சர் சிவகாமி சொன்னாங்க, அவங்க வீட்டு பக்கம் 1 மணி நேரம் தெரிஞ்சுக்க, அந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம்னு. எந்த வயசுக்குள்ள வருது என்ன பண்றாங்கன்னே தெரியல.
அதனால இந்த தாய்மார்கள் சொல்றேன், உங்க வீட்டு பொம்பளை பிள்ளைல பள்ளியிடத்துக்கு அனுப்பினாலும் விளையாட அனுப்பினாலும் கண்டிப்பா உங்களை கவனமா பாத்துக்கலன்னா உங்க பிள்ளைகளை தூக்கிட்டு போயிருவாங்க. இது 100க்கு 100 உண்மை. இது எல்லா கிராமத்திலும் சொல்றது, நம்ம விடுதலைப்பட்டி கிராமத்திலும் சொல்றேன். நன்றி நன்றிகிறத. வணக்கம் வணக்கம் வணக்கம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளவு நிகழ்ச்சி வந்தாலும் இன்னைக்கு விடாம பாக்குறதுன்னா டிவி தான். எல்லாம் காலையில இருந்து நாடகம் தாயா. என்னைக்கு ஒரு நாடகத்தை போட்டாங்களோ கட்ட புருஷனுக்கு மரியாதை கிடையாது, பெத்த பிள்ளைக்கு மரியாதை கிடையாது. நேற்று ஆல்ரவுண்டுக்கார் லட்சுமண வீட்டுக்கு போய் என் மாப்பிள்ளை எங்க நீ தங்கச்சியிட கேட்கிறேன், அந்த பிள்ளை சொல்லுது அதான் அது அங்க போயிருக்கு. என்ன ஆடா மாடா போயிருக்கான். ஏன் எங்க வீட்டுக்காரர் வெளியே போயிருக்காருன்னு சொல்ல மாட்டீங்களோ? என்ன காரணம்? இந்த டிவினால. நேற்று ஏன் வீட்டுல சண்டை மாப்பிள்ள எனக்கு பொண்டாட்டிக்கும் என் பொண்டாட்டி 24 நேரம் டிவி தான் பாப்பா. சரி, வீட்டுல ஒரு வேலையும் பார்க்க மாட்டான். சரிங்க, சோறாக்க மாட்டான், துணிமணி வைக்க மாட்டான், ஒரு வேலையும் பார்க்க மாட்டான். எப்படி 2 பிள்ளை பத்தேன்? அதான் எப்படி ஆத்தா ஒரு தடவை, ஆத்தா ஒரு தடவை, ப்ளீஸ் ஒரு தடவை. இதான் உண்மையான விஷயம். அது சரி. நேற்று நாடகத்தை போயிட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். அப்ப சொன்னேன், கரூருக்கு முன்னாடி நீங்க விடுதலைப்பட்டி நாடகம், மணி 12 ஆச்சு, பசிக்குது, படக்கு 2 தோசை கொண்டு வாமா, நான் சாப்பிட்டு தூங்குறேன்னு கட்டில உட்காந்துருந்தேன். சரிங்க. யாரு பெத்த மகராசியும் தெரியாது, 10 நிமிஷத்துல தோசை கொண்டு வந்துட்டான். ஆமா, ஆனா தோசையை பார்க்கற தோசைக்குள்ள கருப்பு கருப்பா இருக்கு. என்னடா தோசை கருப்பா இருக்குன்னு சம்திங் ராங். மருந்து இருந்த வச்சு விட்டாலும் நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். அது உனக்கு வைப்பாங்க. என்னடா என்ன பொண்டாட்டியை கூப்பிட்டு என்னடி தோசை கருப்பா இருக்குன்றே. அதுக்கு அவன் சொல்றா, வேற ஒண்ணு இல்லைங்க, காலைல மாவு வாங்கி வச்சிருந்தேன். சரி, யதார்த்தமா கரிமசால் பொடி மாவுல விழுந்துருச்சு, அதனால தோசை கருப்பா போச்சு. இவ பொய் சொல்றா தெரிஞ்சுக்கிட்டு அடுப்படிகளை பாக்குற பெரிய கொடுமை. என்ன இவ என்ன பண்ணிருக்கா, டிவியை பார்த்துக்கிட்டு தோசையை ஊத்துறேன்னு தோசை கல்ல தூக்கி மல்லாக்கா போடாம, சரி தோசை கல்ல தூக்கி குப்புற போட்டு அதுக்கு மாவு வந்தா லமக்கு 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 ஊத்திருக்கா. எங்க வச்சு ஊத்துனா அப்ப மாவு தோசை கருப்பா தான் இருக்கு. சரி, இவதான் அப்படி கூறு வெட்ட அப்படி பண்ணி விட்டான்னு எங்க அம்மாவை கூப்பிட்டு, அம்மா பசிக்குதுமா, ஒரு 5 இட்லின்ற 5 நிமிஷத்துல அம்மா 10 இட்லி சொல்லிட்டு வந்துருச்சு. அதே பெத்த தாய். அதுதான் என் பெத்த தாய். என்னைக்கு எத்தனை முன்னாடி கல்யாணம் பண்ணாலும் உலகத்துல தாய் மாதிரி உலகத்துல எதுவுமே ஈடாகாது. இது 100க்கு 100 உண்மை. ஆனா இட்லியை பாக்குறேன், இட்லி கூட மஞ்சளா இருக்கு. என்னடா இட்லி மஞ்சளா இருக்குன்னு நினைச்சுக்க, என் வீட்டுல தான் அப்படி நடக்குதா இல்ல உங்க வீட்டுல அப்படி நடக்குதா தெரியாம எங்க அம்மாட்ட கேட்டா எங்க அம்மா சொல்லுது, வேற உள்ளப்பா மஞ்சப்பொடி யதார்த்தமா விழுந்துருச்சு, அதனால இட்லி மஞ்சளா போச்சு. எங்க அம்மா போய் சொல்றாங்க தெரிஞ்சுக்கிட்டு அடுப்புடுகளை பாக்குற பெரிய குடும்ப செந்தில். என்ன சத்தியமா சொல்றேன், எனக்கு பொம்பளை புள்ள பிறந்து சரியா 3 மாசம் ஆச்சு. அந்த பிள்ளை வீட்டுல 3 நாளா வயிற்றால போய் கிடந்திருக்க போன எனக்கு தெரியாது. சரி, எங்க அம்மா என்ன பண்ணிருச்சு, டிவியை பார்த்துக்கிட்டே இட்லி ஊத்துறேன்னு இட்லி துணியில மாவை ஊத்தாம என் மக வயிற்றால போய் கிடந்தால இந்த மஞ்சளா திரளா தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி அந்த துணியை தூக்கி போட்டு அதுல மாவு ஊத்தி இட்லியை சுட நான் விடிய நாடாவே லவக்குன்னு 10 இட்லியை திரும்பிட்டேன். காலைல பக்கத்து வீட்டுக்காரங்க வையிறாங்க, எப்படி பிய்ய தின்னவனே போடா பிய்ய தின்னவனே என்னையத்தான் இந்த பிள்ளைக்காண்டி பிய்ய தினவன் யாரு, நீதான் சின்னராஜா தாயா. அதனால தம்பியா முன்னாடி உட்காந்து நாடகம் பாக்குறீங்க, உங்களுக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு, அண்ணனுக்காக உதவி செய்வீங்களா? அண்ணே மதுரையில இருக்கேன், நீங்க விடுதலைப்பட்டியில இருக்கீங்க. காலையில 10 மணிக்கு எங்க வேன்ல ஒரு 5 பேர் வந்தீங்கன்னா எனக்கு வீட்டுக்கு கூட்டு போய் ஆளுக்கு 4 பிய் இட்லி. என்னடா வர யாரு வருவ, ஒரு ஆள் அனுப்பிச்சு விடுங்க. அது மாதிரி இல்லாம அமைதி காத்து நாடத்தை எப்படி பாக்கலாம், திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா மற்றும் கைக்கான்கோடி கிராமம் விடுதலைப்பட்டியில் ரயில் பாலத்திற்கும் சிற வீர மாத்தியம்மன் திருக்கோவில் பெரும்பூஜை விழாவை முன்னிட்டு பகுதிய பாசமுகு அண்ணன் குமரேசன் அவர்கள் குழுவினரால் ஸ்ரீ வட்டி திருமண நாடகம் அது ஒரு நடைபெற காத்துக் கொண்டிருக்கிறது. நடைபெறும் நாடக ராஜா நாடக கிழமகன் நாடக விடியொலிமாகிய பகுதிய எத்தனை இந்த அணைய கொஞ்சம் அமைதியா இருங்க, 2 பேரும் அமைதியா சொல்லுங்க. நான் உங்க 2 பேர்த்தையும் சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க நடிகர் கலரான நடிகரியா வந்திருக்க ராஜா பாட்டு பாத்தீங்கன்னா கமலஹாசன் கலர். ஆமா, எம்பட்டு கலரு. இப்ப இந்த கலர்ல பிறக்கும் போது எப்படி எதிர்பாரு அவரு மிருதங்காரு பாத்தீங்களா கலர, அப்படியே ஒயிட் சட்டைக்கு எப்படி தெரியறாருன்னு. ஆமா பூதியா. அதனால மதுரை சேர்ந்த சீமானரை சேர்ந்த மாமா பொன் முருகதாஸ் அவர்கள் நாடகத்தில் வேடன் விருத்து நாடக காத்து கொண்டிருக்கிறார். இன்னிசை பாட வந்த வனம்பாடி இன்னிசை மாமைக்கு
வசன பேரரசு, இசைக்குழுமாகிய கவிக்குழுமாகிய திரைப்பட குழுமாகிய மதுரை சேர்ந்த திலகாசிரி அவர்கள் நாடகத்தில் வள்ளி நாயகியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கு நானா எனக்கு பாட்டா என்று சொல்லுவரும் வசனவாக்க சாதுர்த்திய மன்னனுமாகிய அதாவது பாட்டு கள்ளிக்குடி சேர்ந்த வாத்தியாருமாகிய மகிழ்ச்சிய சரவணன் அவர்கள் நாடகத்தில் கழகப்பிரியராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆர்மோனிய கலையரசுமாகிய பசமுகு என் உடன்புற சகோதரமாகிய காரியாபட்டி அறியாமல மாந்தோப்பை சேர்ந்த எஸ்பி செந்தில் முருகன் அவர்கள் நாடகத்தில் ஹார்மோனியன் பெண் பாட்டு பொண்ணு எக்கவா. துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பணித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலருள் கந்த சஷ்டி கவசம் சிந்தையெல்லாம் அந்த கந்தன் வசம் சிந்தையெல்லாம் அந்த கந்தன் வசம் நிச்சம் சிந்திப்பதன் கந்தே சஷ்டி கவசம் மரக்கூசும் அருகே மரக்கூசும் தந்தால் முருகனிலே வந்து அங்கு பேசும் தந்தால் முருகனிலே வந்து அங்கு பேசும் அதனால் சிந்தையெல்லாம் வந்து கந்தன் வசம் இங்கும் சிந்திப்பதும் கந்தே சஷ்டி கவசம் சஷ்டி கவசம் கந்தே சஷ்டி கவசம். இது மாதிரி பாட்டு யாரும் பாடியிருக்காங்களா? செந்தில் முருகன் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பாட்டு பாடுறது யாருன்னா செந்தில் முருகன் தான். அவருக்கு ஜோர ஆர்மோனிய கலைஞர் அவர்களுக்கு ஜோர ஒரு கைத்தறி தட்டுறீங்க கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இடங்கள் பார்த்து எந்த ஊர்ல எந்த பாட்டு பாடணும், அது பழைய பாட்டா நடுத்தரமான பாடலாங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். ஒரு சிறந்த ஒரு ஆர்மோனிய கலைஞர் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எவ்வளவோ பாடல்கள் இருந்தாலும் கிராமத்துல கேட்கறது பழைய பாடல்களோ நடுத்தரமான பாடல்கள் தான். இன்னைக்கு வந்திருக்க ராஜா பாட்டுலாம் பாத்தீங்கன்னா அம்புட்டு எம்ஜிஆர் பழைய பாடல் தான் பாடுவார். ஆமா, அம்புட்டு அதை பாடுத்தேன். இருந்தாலும் இந்த நடுத்தரமான பாடல்கள் அதிகமாக இசையமைச்சது மேஸ்ரோ இசைஞானி இளையராஜா. இருந்தாலும் இசைஞானி இசையில் கீதாஞ்சலி என்ற திரைப்படத்திலிருந்து காதல் காவிய பாடல் எப்படி பாடியிருக்காரு தெரியுமா? ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக அழ வேண்டாம், இங்கு கண்ணீர் விட வேண்டாம், உன்னை வாழ்கிறேன்.